أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 20 அன்று முஸ்லிமவுது முன்னறிவிப்பு தொடர்பாக நாம் கூட்டங்களும் நடத்துகின்றோம். அந்த நாளை நாம் நினைவில் வைத்துக் கொள்கிறோம். எதிரிகள் இஸ்லாத்தின் மீது செய்த ஆட்சேபனைகளுக்கு பதிலாக அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மகனை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். இஸ்லாம் எந்த ஒரு அடையாளத்தையும் காட்டுவதில்லை என்று இஸ்லாத்தின் எதிரிகள் கூறுகிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இறைவனிடமிருந்து செய்தியை பெற்றுக் கூறுகிறேன். இஸ்லாத்தின் உண்மைத்துவத்திற்கு ஒரு பெரும் அடையாளம் என் மூலமாக முழுமை செய்யப்படும். அது என்னுடைய ஒரு மகனின் பிறப்பாகும். அவர் நீண்ட வாழ்நாளை பெறுவார், இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுவார். இன்னின்ன சிறப்புகள் அவரிடம் காணப்படும். ஏறக்குறைய 52, 53 சிறப்புகளை எடுத்து கூறினார்கள். இது ஒரு சாதாரண முன்னறிவிப்பு ஒன்றும் கிடையாது. எவ்வாறு இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பற்றியும் கூறப்பட்டது. அந்த காலகட்டத்திற்குள் அவர் பிறந்தார். அவர் நீண்ட வாழ்நாளையும் பெற்றார். இஸ்லாத்திற்கு அசாதாரணமாக தொண்டாற்றும் நட்பெயரையும் அவர் பெற்றார். ஒவ்வொரு வருடமும் இந்த முன்னறிவிப்பு தொடர்பாக பல்வேறு கோணங்களில் ஜமாத்தின் கூட்டங்களில் பேசப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இவ்வருடமும் பல்வேறு ஜமாத்துகளின் கூட்டங்கள் நடைபெறும். அதேபோன்று எம்டிஏவிலும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இந்த முன்னறிவிப்பு தொடர்பாக விளக்கங்கள் அங்கிருந்து உங்களுக்கு கிடைத்துவிடும். இப்போது நான் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களின் சொற்களில் அன்னாரது ஆரம்ப காலம் எவ்வாறு இருந்தது என்பதை குறித்தும், அன்னாரது உடல்நிலை எவ்வாறு இருந்தது என்பதை குறித்தும், அன்னாருடன் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை குறித்தும் சில சான்றுகளை எடுத்து வைப்பேன். நீண்ட வாழ்நாளை பெறும் குழந்தையை குறித்து முன்னறிவிப்பு இருந்தது. அதாவது ஒரு குழந்தை நீண்ட வாழ்நாளை பெறும் என்று முன்னறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது. அந்த குழந்தையின் உடல்நிலை எவ்வாறு இருந்தது என்பதை இதன் மூலம் நீங்கள் அனுமானிக்க இயலும். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களே இதை பற்றி கூறுகிறார்கள். குழந்தை பருவத்தில் எனது உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்தது. முதலில் கக்குவான் இருமல் இருந்தது. பிறகு எனது உடல்நிலை எந்த அளவு மோசமாகிவிட்டது என்றால் 11, 12 வயது வரை மரணத்திற்கும் வாழ்வுக்கும் இடையிலான போராட்டத்தில் மூழ்கியிருந்தேன். நீண்ட காலம் நான் வாழமாட்டேன் என்றே பொதுவாக கருதப்பட்டது. அந்த காலகட்டத்தில் எனது கண்களில் எரிச்சல் உண்டாயிற்று. எந்த அளவு கண் எரிச்சல் ஏற்பட்டது என்றால் எனது ஒரு கண் ஏறக்குறைய குருடாகிவிட்டது. அதாவது அந்த கண் மூலமாக பார்ப்பதில் தடை ஏற்பட்டு விட்டது. அந்த கண் மூலமாக மிக குறைவாகத்தான் நான் பார்க்க முடியும். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் இதை கூறும் காலகட்டத்தில் தன் கண் பார்வையை குறித்து கூறுகிறார்கள். இப்பொழுதும் பார்வை குறைவாகத்தான் உள்ளது. நான் பெரியவனானதும் 6-7 மாதங்கள் வரை தொடர் காய்ச்சல் வர ஆரம்பித்தது. காச நோயாளி என நான் தீர்மானிக்கப்பட்டேன். அதாவது டிபி நோய். அன்னார் கூறுகிறார்கள், இந்த காரணங்களால் முறையாக என்னால் படிக்கவும் முடியவில்லை, பள்ளிக்கூடம் செல்லவில்லை. லாகூரை சார்ந்த மாஸ்டர் ஃபகீருல்லா சாஹிப் என்பவர் லாகூரில் விரிவுரையாளராக இருந்தார். முஸ்லிம் டவுனில் இவரது வீடு உள்ளது. இவர் நமது ஸ்கூலில் கணக்கு ஆசிரியராக இருந்தார். இவர் ஒரு முறை என்னை குறித்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் நான் பள்ளிக்கு வருவதில்லை என்றும் பெரும்பாலும் ஸ்கூலில் இருப்பதில்லை என்றும் முறையீடு செய்தார். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், ஒருவேளை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபப்படுவார்கள் என நான் அஞ்சினேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மாஸ்டர் சாஹிப், இவருடைய உடல்நிலை பலவீனமாக உள்ளது. இவர் அவ்வப்போது பள்ளிக்கூடத்திற்கு செல்வதைக் கண்டு அங்கு ஏதேனும் ஒரு பாடம் அவரது காதில் விழுகிறதே என எண்ணி நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே அவர் மீது அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்றார்கள். இவருக்கு கணக்கு கற்றுக் கொடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இவரை கொண்டு நாம் ஏதேனும் கடையை நடத்தி வியாபாரம் செய்யவா போகிறோம் என்றும் கூறியதாக எனக்கு ஞாபகம் உள்ளது. ஆக இதுதான்
ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் அவர்களின் குழந்தை பருவ உடல்நிலை, அன்னார் ஸ்கூல் சென்ற நிலை. இவ்வாறான உடல்நிலையில் இவர் நீண்ட காலம் வாழ்வார் என எவர் உறுதியளிக்க முடியும்? நீண்ட வாழ்வு மட்டுமின்றி அவர் புற மற்றும் அக ஞானங்களால் நிரப்பப்படுவார் என்றும் முன்னறிவிப்பில் உள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த ஞானங்களும் அவருக்கு கிடைக்கும் என யார் கூற முடியும்? எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் கூறுகிறார்கள், இவர் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் படித்தாலே போதுமானது என ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். என்னுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு பலவீனமாக இருந்தது என்றால், உலக கல்வியை கற்பதற்கு நான் முற்றிலும் தகுதியற்றவனாக இருந்தேன். என்னுடைய கண் பார்வையும் பலவீனமாக இருந்தது. பிரைமரி, மிடில் மற்றும் என்ட்ரன்ஸ் தேர்வுகளில் நான் ஃபெயில் ஆகியிருந்தேன். எந்த ஒரு தேர்விலும் பாஸ் ஆகவில்லை. ஆனால் வெளிப்புற மற்றும் உட்புற ஞானங்களால் நான் நிரப்பப்படுவேன் என அல்லாஹ் என்னை குறித்து தகவல் தெரிவித்திருந்தான். உலக கல்வி விஷயத்தில் எந்த ஒரு கல்வியையும் நான் கற்று தேராத போதிலும் எனது எழுதுகோள் மூலமாக எவ்வாறான மாபெரும் அறிவார்ந்த நூல்களை அல்லாஹ் எழுத வைத்தான் என்றால் உலகம் அதை படித்து வியந்து போய் உள்ளது. இஸ்லாமிய விவகாரங்கள் குறித்து இதைவிட மேலாக ஒன்றும் எழுத முடியாது என ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உலகம் உள்ளது. தற்போது தப்சீரே கபீர் எனும் பெயரில் திருக்குரானின் விளக்க உரையின் ஒரு பகுதியை நான் எழுதியுள்ளேன். அதை படித்த பிறகு பெரும் பெரும் எதிர்ப்பாளர்கள் கூட இதை போன்ற ஒரு விளக்கம் இன்று வரை எழுதப்பட்டதில்லை என ஒப்புக்கொண்டுள்ளனர். நான் எப்போதும் லாகூர் வந்து செல்வதுண்டு. காலேஜுடைய ப்ரொஃபசர் என்னை சந்திக்க வருவார்கள், மாணவர்கள் சந்திக்க வருவார்கள், டாக்டர்கள் சந்திக்க வருவார்கள், பிரபலியமான தலைவர்களும் வக்கீல்களும் சந்திக்க வருவார்கள். இதை இங்குள்ள மக்கள் அறிவர். ஒரு பெரும் பிரசித்தி பெற்ற அறிஞர் எனக்கு முன்னால் இஸ்லாம் மற்றும் குர்ஆனை குறித்து ஏதேனும் ஆட்சேபனை செய்தார் என்றும் அதற்கு நான் இஸ்லாம் மற்றும் திருக்குரானின் போதனையின் ஒளியில் தக்க பதில் கொடுத்து அவர் பதில் கூற முடியாமல் செய்ய எனக்கு இயலாமல் போனது என்றும் உதாரணம் கூற இன்று வரை ஒரு சம்பவம் கூட அவ்வாறு நிகழவில்லை. உண்மையாகவே இஸ்லாமிய போதனை மீது எந்த ஒரு உண்மையான ஆட்சேபனையும் செய்ய முடியாது என அவர் ஒப்புக்கொள்ள முடியாமல் போனதில்லை. இது அல்லாஹ்வின் அருள் மட்டுமே ஆகும். அது என்னுடன் உள்ளது. ஏனென்றால் உலக கல்வியை பொறுத்தவரை நான் எதுவும் கற்கவில்லை. ஆனால் இறைவன் தன் சார்பாக எனக்கு ஞானம் வழங்கினான் என்பதையும் அவனே எல்லாவித வெளிப்புற உட்புற ஞானங்களிலிருந்து எனக்கு பங்கு வழங்கினான் என்பதையும் என்னால் மறுக்க இயலாது. வெளிப்புற மற்றும் உட்புற ஞானங்களால் அன்னார் நிரப்பப்பட்டது குறித்தும் எவ்வாறு அல்லாஹ் ஞானங்களை கற்றுக் கொடுத்தான் என்பதை குறித்தும் அன்னார் கூறுகிறார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது நான் ஒரு கனவை கண்டேன். அதில் மணி ஓசை கேட்டது. அதிலிருந்து டன் என சப்தம் எழுந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு படத்தின் பிரேமாக மாறியது. அந்த பிரேமில் ஒரு படம் தோன்றியது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த படம் அசைய ஆரம்பித்தது. திடீரென அதிலிருந்து ஓர் உருவம் குதித்து என் முன்னால் வந்தது. நான் இறைவனுடைய வானவராவேன், உமக்கு திருக்குரானின் விளக்க உரையை கற்றுக் கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் என்று அவர் கூறினார். கற்றுக் கொடுங்கள் என நான் கூறினேன். அப்போது அவர் சூரா ஃபாத்திஹாவின் விளக்க உரையை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே சென்றார். எதுவரை என்றால் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் வரை வந்தடைந்து விட்டார். இன்று வரை எவ்வளவோ விரிவுரையாளர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் இந்த வசனம் வரை மட்டுமே விளக்க உரை எழுதியுள்ளார்கள். ஆனால் நான் உமக்கு இதை தாண்டியும் விளக்க உரை கற்றுக் கொடுப்பேன் என்று கூறினார். ஆகவே அவர் முழு சூரா ஃபாத்திஹாவின் விளக்க உரை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த கனவின் பொருள் உண்மையில் எதுவாக இருந்தது என்றால் திருக்குரானை புரியும் தன்மை எனக்குள் வைக்கப்பட்டுள்ளது என்பதாகும். ஆகவே இந்த தன்மை எனக்குள் எந்த அளவுக்கு உள்ளது என்றால் எந்த சபையில் வேண்டுமானாலும் நான் இதை வாதமிட்டு கூற ஆயத்தமாக உள்ளேன். சூரா ஃபாத்திஹாவில் இருந்தே அனைத்து இஸ்லாமிய ஞானங்களையும் என்னால் எடுத்துக் கூற முடியும் என நான் வாதிடுகின்றேன். அன்னார் வெளிப்படையாக பப்ளிக்கில் சொற்பொழிவாற்றினார்கள், உலகத்திற்கு எடுத்துக் கூறினார்கள், உலகின் முன் சேலஞ்ச் செய்தார்கள். ஆனால் அன்னாருக்கு எதிராக எவரேனும் வந்ததாக ஒருபோதும் நிகழவில்லை. பிறகு ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், நான் சிறுவனாக இருந்தபோது ஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எங்களுடைய ஸ்கூலின் ஃபுட்பால் டீம் அமிர்தரசின் ஹாரிசா காலேஜ் டீமுடன் விளையாட சென்றிருந்தது. போட்டி நடந்தது. எங்களுடைய டீம் ஜெயித்து விட்டது. முஸ்லிம்கள் நம் ஜமாத்தை எதிர்த்து வந்தாலும் ஒரு விதத்தில் ஜெயித்ததன் காரணமாக முஸ்லிம்களின் கண்ணியம் உயர்ந்திருந்தது. ஆகவே அமிர்தரசின் ஒரு செல்வந்தர் நமது டீமுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பு கொடுத்தார். நாங்கள் அங்கு சென்றிருந்த போது சொற்பொழிவாற்றும்படி நான் நிறுத்தப்பட்டேன். சொற்பொழிவுக்கென நான் எந்த ஆயத்தமும் செய்திருக்கவில்லை. நான் நிறுத்தப்பட்ட போது வானவர் விளக்க உரை கற்றுக் கொடுத்த அந்த கனவு எனக்கு திடீரென ஞாபகத்திற்கு வந்தது. ஆகவே நான் இறைவனிடத்தில் துவா செய்தேன். இறைவா, உன்னுடைய வானவர் கனவில் எனக்கு சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையை கற்றுக் கொடுத்தார். இந்த கனவு உன் சார்பாக வந்ததா அல்லது எனது நப்சின் ஏமாற்றமா என நான் இப்போது பரிசோதிக்க விரும்புகின்றேன். இந்த கனவு உன் சார்பானதாக இருந்தது என்றால் இதற்கு முன்பு உலகில் வேறு எந்த விரிவுரையாளரும் கூறாத ஏதேனும் ஒரு நுட்பமான விஷயத்தை சூரா ஃபாத்திஹா குறித்து எனக்கு கூறுவாயாக என்று துவா செய்தேன். ஆகவே இந்த துவாவுக்கு பிறகு உடனே இறைவன் என் உள்ளத்தில் ஒரு நுட்பமான கருத்தை இட்டான். அப்போது நான் கூறினேன், பாருங்கள், திருக்குரானில் அல்லாஹ்
கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என துவா கற்றுக் கொடுத்துள்ளான். அதாவது, முஸ்லிம்களே, நீங்கள் ஐவேளை தொழுகைகளில் தம் தொழுகையின் ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் கோபத்திற்கு ஆளானவர்களாகவும் வழி தவறியவர்களாகவும் ஆகிவிடக்கூடாது என துவா செய்யுங்கள் என்று கூறியுள்ளான். கோபத்திற்கு ஆளானவர்கள் என்பதன் பொருளை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசுகளில் கூறியிருக்கிறார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கோபத்திற்கு ஆளானவர்கள் என்பது யூதர்கள் ஆவர், வழி தவறியவர்கள் என்பது கிறிஸ்தவர்கள் ஆவர். ஆகவே கைரில் மக்தூப் என்பதன் பொருள், இறைவா, நாங்கள் யூதர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதாகும். வலத்தாலீன் என்பதன் பொருள், நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதாகும். இந்த சமுதாயத்தில் ஒரு மசீஹ் வருவார் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதும் இவ்விஷயத்தை இன்னும் தெளிவாக்குகிறது. ஏனென்றால் அந்த மசீகை மறுப்பவர் கட்டாயமாக யூத பண்பை பெற்றுவிடுவார். இன்னொரு புறம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது என்னவென்றால், கிறிஸ்தவத்தின் குழப்பம் ஒரு காலத்தில் குறிப்பாக அதிகரித்துவிடும். மக்கள் உணவுக்காக, வேலை வாய்ப்புக்காக, சொசைட்டியில் கண்ணியம் பெறுவதற்காக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது ஏமாறுதல் மூலமாகவோ தன்னுடைய மார்க்க போதனையை புரிய முடியாமலோ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வினோதமான விஷயம் என்னவென்றால், சூரா ஃபாத்திஹா மக்காவில் இறங்கியது. அப்போது கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை அதிகம் எதிர்க்கவும் இல்லை, யூதர்கள் அதிகம் எதிர்க்கவும் இல்லை. அப்போது அதிக எதிர்ப்பு மக்காவின் சிலை வணங்கிகள் சார்பாக செய்யப்பட்டது. இறைவா, நாங்கள் சிலை வணங்கிகளாக ஆகிவிடக்கூடாது என துவா கற்றுக் கொடுக்கப்படவில்லை. மாறாக, இறைவா, நாங்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாக ஆகிவிடக்கூடாது என துவா கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதில் இருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால், இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் கூறிய முன்னறிவிப்பு என்னவென்றால், மக்காவின் சிலை வணக்கம் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும், அதனுடைய பெயரும் அடையாளமும் எஞ்சி இருக்காது. ஆகவே அவர்களை குறித்து முஸ்லிம்களுக்கு ஏதேனும் துவா கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யூத மதமும் கிறிஸ்தவமும் எஞ்சி இருக்கும். அவர்களின் குழப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்கு எப்போதும் துவாக்களை செய்து வர வேண்டியது உங்களுக்கு அவசியமாகும் என்று அந்த சொற்பொழிவில் நான் எடுத்து கூறினேன். என்னுடைய இந்த சொற்பொழிவு முடிந்தவுடன் பெரும் பெரும் செல்வந்தர்கள், தலைவர்கள் என்னை சந்தித்து, தாங்கள் நன்கு குர்ஆன் படித்திருக்கிறீர்கள், நாங்கள் எங்களது முழு வாழ்விலும் இந்த நுட்பமான கருத்தை முதலாக கேள்விப்படுகிறோம் என்று கூறினர். உண்மை என்னவென்றால், எல்லா விளக்க உரைகளையும் பாருங்கள், எந்த ஒரு திருக்குர்ஆன் விரிவுரையாளரும் இன்று வரை இந்த நுட்பமான கருத்தை எடுத்துரைத்தது கிடையாது. அல்லாஹ் என் மூலமாக இந்த நுட்பமான கருத்தை வெளிக்கொணர்ந்த போது என் வயது 20 நெருங்கிக் கொண்டிருந்தது. சுருக்கமாக, அல்லாஹ் தனது வானவர் மூலமாக திருக்குர்ஆனின் ஞானத்தை எனக்கு வழங்கி இருக்கின்றான். அவன் எனக்குள் எப்படிப்பட்ட திறமையை உருவாக்கி இருக்கிறான் என்றால், ஒருவருக்கு கருவூலத்தின் திறவுகோல் கிடைத்து விடுவது போல் எனக்கு திருக்குர்ஆனின் ஞானங்களின் திறவுகோல் கிடைத்து விட்டது. உலகின் எந்த ஒரு அறிஞர் என் முன் வந்தாலும் நான் திருக்குர்ஆனின் சிறப்புகளை அவர் மீது வெளிப்படுத்த இயலாமல் போகும் நிலை ஒருபோதும் வந்ததில்லை. இது லாகூர் நகரமாகும். இங்கு பல்கலைக்கழகம் உள்ளது. அப்போது ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் லாகூரில் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பல காலேஜுகள் இங்கு உள்ளன, பெரும் பெரும் அறிவு ஞானிகள் இந்த இடத்தில் வசிக்கிறார்கள். நான் அந்த அனைவரிடம் கூறிக்கொள்கிறேன், உலகின் எந்த ஒரு துறையை சார்ந்த அறிவு ஞானியாக இருந்தாலும் சரி, அவர் என் முன்னால் வரட்டும். எந்த ஒரு புரொஃபஸரும் என் முன் வரட்டும். உலகின் எந்த ஒரு விஞ்ஞானியும் என் முன் வரட்டும். அவர்கள் தன் ஞானத்தை கொண்டு திருக்குர்ஆன் மீது தாக்குதல் தொடுத்தால், அல்லாஹ்வின் அருளால் நான் அவருக்கு எவ்வாறான பதில் கொடுக்க முடியும் என்றால், அவருடைய ஆட்சேபனை மறுக்கப்பட்டு விட்டது என உலகம் அதை ஒப்புக்கொள்ளும். இறை வேதத்தில் இருந்தே நான் அதற்கு பதிலளிப்பேன் என்றும், திருக்குர்ஆனின் ஆயத்துகள் மூலமாகவே அவருடைய ஆட்சேபனைகளை மறுத்து காட்டுவேன் எனவும் நான் வாதிக்கிறேன். அன்னார் இதை கூறிய போது அன்னாருடைய வயது 20 இருந்தது. மேலும் இறைவன் மீது நம்பிக்கை முழுமை அடைந்திருந்தது. இறைவன் மீது நம்பிக்கை எந்த வயதில் முழுமை அடைந்தது என்பதை குறித்து ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்களை எடுத்துக் கூறுகிறார்கள். இறைவன் மீது நம்பிக்கை எந்த வயதில் முழுமையடைந்தது என்பதை குறித்து ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்களே கூறுகிறார்கள். அதை பார்க்கும்போது அல்லாஹ் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்களை அவர்களின் சிறு வயதிலிருந்தே வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக ஆக்கிக் கொண்டிருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்னார் கூறுகிறார்கள், 1900 ஆண்டு எனது உள்ளத்தை இஸ்லாமிய கட்டளைகளின் பக்கம் கவனம் ஊட்டுவதற்கு காரணமாக அமைந்தது. அப்போது என் வயது 11 இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக ஒருவர் வண்ண அலங்காரம் உள்ள துணியினால் ஆன மேல்கோட்டை கொண்டு வந்தார். நான் அன்னாரிடமிருந்து அந்த மேலாடையை வாங்கிக் கொண்டேன். வேறு எந்த காரணமும் இருக்கவில்லை. அதனுடைய வண்ணமும் வண்ண வேலைப்பாடுகளும் எனக்கு பிடித்திருந்தது. நான் அந்த உடையை அணிய முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அதன் விளிம்புகள் என் கால்களுக்கு கீழே வரை இருந்தன. எனக்கு 11 வயதான போது 1900 ஆண்டு வந்தபோது, இறைவன் மீது நான் ஏன் நம்பிக்கை கொள்கிறேன், அவனுடைய இருப்புக்கு என்ன சான்று
என்ற எண்ணம் என் உள்ளத்தில் தோன்றியது. இரவு வெகுநேரம் வரை இந்த விஷயம் குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இறுதியில் 10-11 மணியளவில் ஓர் இறைவன் உள்ளான் என என் உள்ளம் முடிவு செய்தது. அந்த நேரம் எனக்கு எந்த அளவு மகிழ்ச்சிக்குரிய தருணமாக இருந்தது என்றால், ஒரு குழந்தைக்கு அதன் தாய் கிடைத்து விடுவது போல் அந்த நேரம் எனக்கு எந்த அளவு மகிழ்ச்சிக்குரிய தருணமாக இருந்தது என்றால், ஒரு குழந்தைக்கு அதன் தாய் கிடைத்து விடும்போது அக்குழந்தைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை போன்று என்னை படைத்தவன் எனக்கு கிடைத்து விட்டான் என்று நான் மகிழ்ந்தேன். 11 வயதில் இந்த சிந்தனை அன்னாருக்கு தோன்றியது. கேட்டறிந்த நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கையாக மாறியது. அன்னார் கூறுகிறார்கள், நான் அந்த மகிழ்ச்சி பெருக்கில் அல்லாஹ்விடம் துவா செய்தேன். ஒரு காலம் வரை அந்த துவாவை செய்து வந்தேன். அது என்னவென்றால், இறைவா, உன் இருப்பு குறித்து எனக்கு ஒருபோதும் சந்தேகம் எழக்கூடாது என்ற துவாவாகும். அப்போது எனக்கு 11 வயதாக இருந்தது. இப்போது எனக்கு 35 வயதாகிறது. ஆனால் இப்போதும் நான் அந்த துவாவை பெருமிதத்தோடு பார்க்கிறேன். இறைவா, உன் இருப்பு குறித்து எனக்கு எவ்வித சந்தேகமும் வரக்கூடாது என இன்றும் நான் கூறுகிறேன். அப்போது நான் சிறுவனாக இருந்தேன். இப்போது எனக்கு அதிக அனுபவம் உள்ளது. இப்போது நான் எந்த அளவு அழுத்தம் கொடுக்கிறேன் என்றால், இறைவா, உன்னுடைய இருப்பு குறித்து எனக்கு அனுபவ அறிவு ஏற்பட வேண்டும் என விரும்புகிறேன். எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், விஷயம் எங்கிருந்து எங்கோ சென்று விட்டது. நான் என்ன எழுதி வந்தேன் என்றால், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேல்கோட்டை நான் கேட்டு வாங்கினேன். நான் மேலே குறிப்பிட்ட இறைவனை பற்றிய சிந்தனைகளின் அலைகள் என் உள்ளத்தில் எழுந்தபோது, ஒரு நாள் முற்பகல் நேரத்திலோ அல்லது அதிகாலை நேரத்திலோ நான் உழு செய்தேன். அந்த ஆடை அழகாக இருக்கிறது என்பதற்காக அணியாமல், அது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடையது என்பதற்காகவும் அருளுக்குரியது என்பதற்காகவும் அந்த ஆடையை அணிந்தேன். இறை தூதருடைய பரிசுத்தம் குறித்து என் உள்ளத்தில் தோன்றிய முதல் உணர்வாக அது இருந்தது. அப்போது நான் கதவை நன்கு அடைத்துக் கொண்டு நன்கு அழுது துவா செய்தேன், நஃபில் தொழுதேன். 11 வயதில் இறைவனை எவ்வாறு அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பதை குறித்து இன்னொரு இடத்தில் அன்னார் சுயமே விளக்கம் அளித்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், எனக்கு 11 வயதாக இருந்தபோது நான் எனது கொள்கையை நம்பிக்கையாக மாற்றுவதற்கு அல்லாஹ் தன் அருளால் எனக்கு நல்வாய்ப்பு வழங்கினான். மக்ரிபுக்கு பிறகுள்ள நேரமாக அது இருந்தது. நான் என் வீட்டில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அதாவது, அஹ்மதியா இயக்கத்தின் தோற்றுனர் என்னுடைய தந்தையாக இருப்பதால் நான் அஹ்மதியாக உள்ளேனா, அல்லது அஹ்மதியத் உண்மையானது என்பதற்காகவும் இந்த இயக்கம் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்காகவுமா என்ற சிந்தனை என் உள்ளத்தில் தோன்றியது. இந்த சிந்தனை தோன்றிய உடனே நான் என்ன தீர்மானித்தேன் என்றால், நான் இவ்விஷயம் குறித்து ஆழ்ந்து சிந்தித்த பிறகே இங்கிருந்து வெளியேறுவேன். அஹ்மதியத் உண்மையானது இல்லை என்று எனக்கு தெரிய வந்தால் நான் என் அறைக்கு செல்ல மாட்டேன். மாறாக இந்த வராந்தாவை விட்டு வெளியேறி விடுவேன். இது 11 வயதுடைய சிறுவனின் ஒரு சிந்தனையாக இருந்தது. அன்னார் கூறுகிறார்கள், எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு தீர்மானம் செய்து கொண்டு நான் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தேன். அதன் விளைவாக இயல்பாக சில சான்றுகள் என் முன்னால் வந்தன. அந்த சான்றோடு நான் கருத்து மோதலில் ஈடுபட்டேன். சில சமயங்களில் ஒரு சான்றை கொடுத்து அதை முறியடித்தேன். பிறகு இன்னொரு சான்றை கொடுத்து அதை மறுப்பேன். பிறகு 3வது சான்றை கொண்டு முறியடிப்பேன். அவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான தூதரா, ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர் என்று எனது தாய் தந்தையர் கொள்கை கொண்டுள்ளனர் என்பதால் நான் அன்னாரை உண்மையாளர் என நம்புகிறேனா, அல்லது சான்றுகளின் அடிப்படையில் உண்மையாகவே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூதர் என என் மீது தெளிவாகிவிட்டதால் நான் நம்புகிறேனா என்ற ஒரு கேள்வி அப்போது தோன்றியது. இந்த கேள்வி என் முன் வந்தபோது, இப்போது இந்த விஷயத்திற்கும் நான் தீர்வு கண்டே தீர்வேன் என என் உள்ளம் கூறியது. அதன் பிறகு இயல்பாக இறைவனை குறித்து எனது உள்ளத்தில் கேள்வி எழுந்தது. கொள்கையின் காரணமாக நான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேனா, அல்லது உலகத்தினுடைய இறைவன் ஒருவன் உள்ளான் என்ற விஷயம் உண்மையாகவே என் மீது தெளிவாக்கப்பட்டதால் நான் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறேனா என்ற கேள்வி எழுந்தபோது, இந்த கேள்வியையும் தீர்வு காண வேண்டிய விஷயம் என்று நான் கருதி, அதன் பிறகு இயல்பாக இறைவனை குறித்து எனது உள்ளத்தில் கேள்வி எழுந்தது. கொள்கையின் காரணமாக நான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேனா, அல்லது உலகத்தினுடைய இறைவன் ஒருவன் உள்ளான் என்ற விஷயம் உண்மையாகவே என் மீது தெளிவாக்கப்பட்டதால் நான் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறேனா என்ற கேள்வி எழுந்தபோது, இந்த கேள்வியும் தீர்வு காண வேண்டிய விஷயமாகும் என்று முடிவு செய்தேன். அப்போது அல்லாஹ்வை குறித்த கேள்வியை பற்றியும் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தேன். இறைவன் இருக்கிறான் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூதர் ஆவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூதர் என்றால் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உண்மையாளர்கள் ஆவார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர் என்றால் பிறகு அஹ்மதியத்துவம் நிச்சயமாக உண்மையானது ஆகும். உலகை படைத்த இறைவன் என்று யாரும் இல்லை என்றால்
பிறகு இவர்கள் எவரும் உண்மையாளர் இல்லை என்று நான் முடிவு செய்தேன். எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், நான் இந்த கேள்விக்கு இன்று தீர்வு கண்டே தீர்வேன் என தீர்மானித்து விட்டேன். இறைவன் இல்லை என்றால் பிறகு நான் என் வீட்டில் இருக்க மாட்டேன், உடனடியாக வெளியேறி விடுவேன் என என் உள்ளம் முடிவு செய்தது. இந்த தீர்மானத்திற்கு வந்த பிறகு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். சிந்தித்துக் கொண்டே சென்றேன். வயதை பொறுத்தவரை சிறுவனாக இருந்தேன். இந்த கேள்விக்கு அறிவுபூர்வமான பதிலை என்னால் கொடுக்க இயலவில்லை. ஆனால் அவ்வாறு இருந்தும் நான் சிந்தித்துக் கொண்டே சென்றேன். எந்த அளவுக்கென்றால் என் மூளை களைப்படைந்து விட்டது. அப்போது நான் வானத்தை நோக்கி எனது பார்வையை கொண்டு சென்றேன். அந்த நாளில் வானில் மேகம் இருக்கவில்லை. அன்னாருக்கு அல்லாஹ் இவ்வாறு கற்றுக் கொடுக்க விரும்பியிருந்தான். ஹசரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் கூறுகிறார்கள், வானம் மிகவும் தெளிவாக இருந்தது. நட்சத்திரங்கள் மிகவும் வெண்மையாக வானத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. களைப்படைந்த ஒரு மூளைக்கு இதைவிட மகிழ்ச்சிக்குரிய காட்சி ஏதேனும் இருக்க முடியுமா என்ன? நான் களைப்படைந்திருந்தேன். நான் வானத்தையே பார்த்து கொண்டிருந்தேன், என்ஜாய் செய்து கொண்டிருந்தேன். நான் அந்த நட்சத்திரங்களை பார்க்க ஆரம்பித்தேன். எந்த அளவுக்கென்றால் அந்த நட்சத்திரங்களில் நான் மூழ்கி போனேன். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எனது மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைத்த போது, எவ்வளவு அழகிய நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்களுக்கு பிறகு என்ன இருக்கும் என்ற கேள்வி எனது உள்ளத்தில் தோன்றியது. அவற்றிற்கு பிறகு மேலும் நட்சத்திரங்கள் இருக்கும் என எனது மூளை அதற்கு பதில் கூறியது. அப்படியா? பிறகு அவற்றிற்கு பிறகு என்ன இருக்கும் என எனது உள்ளம் கேள்வி கேட்டது. அவற்றிற்கு பிறகு இன்னும் நட்சத்திரங்கள் இருக்கும் என எனது மூளை அதே பதிலை மீண்டும் கூறியது. அவ்வாறென்றால் அவற்றிற்கு பிறகு என்ன இருக்கும் என நான் வினவிய போது எனது உள்ளமும் மூளையும் இன்னும் சில நட்சத்திரங்கள் இருக்கும் என்று கூறின. ஒன்றிற்கு பிறகு மற்றொன்று, அதற்கு பிறகு மூன்றாவதற்கு பிறகு நான்காவது நட்சத்திரம் இருக்கும் என்று கூறப்படுவது எவ்வாறு சாத்தியம்? இந்த தொடர் எங்கேயாவது முற்று பெறாதா? அவ்வாறு முற்று பெறும் என்றால் அதன் பிறகு என்ன இருக்கும் என்று எனது உள்ளம் கேட்டது. இது எவ்வாறான கேள்வி என்றால், அநேக மக்கள் இதை குறித்து வியப்பில் இருக்கிறார்கள். இறைவன் எல்லையற்றவன் என்றும் என்றும் நிலையாக இருக்கக்கூடியவன் என்றும் நாங்கள் கூறுகிறோமே, அதன் பொருள் என்ன? இறுதியில் ஏதேனும் எல்லை இருக்கத்தானே வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள். இதே கேள்வி நட்சத்திரங்களை குறித்து எனது உள்ளத்தில் தோன்றியது. இவை எங்கேயாவது முற்று பெறுமா அல்லது முற்று பெறாதா? அவ்வாறு முற்று பெறும் என்றால் அவற்றிற்கு பிறகு என்ன இருக்கும்? அவ்வாறு முற்று பெறாது என்றால் இந்த தொடர் எல்லையற்றதா என்ற கேள்வி என் உள்ளத்தில் தோன்றியது. என்னுடைய சிந்தனை இங்கு எட்டிய போது இறைவனுடைய இருப்பு குறித்து, அவன் எல்லைக்குட்பவன் என்னுடைய சிந்தனை இங்கு எட்டிய போது இறைவனுடைய இருப்பு குறித்து, இறைவன் எல்லைக்கு உட்பட்டவன் என்றோ எல்லையற்றவன் என்றோ கேள்வி கேட்பதே முற்றிலும் வீணான விஷயமாகும் என்று நான் கருதினேன். ஏனென்றால் இவ்விஷயத்தில் இறைவனை விட்டுவிடுங்கள். என் கண்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த நட்சத்திரங்களை குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவற்றை எல்லைக்குட்பட்டவை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால், எல்லைக்குட்பட்டது என்பதன் பொருள் அது முடிந்து போய் இன்னொன்று ஆரம்பமாவதாகும். ஆகவே கேள்வி என்னவென்றால், ஒன்று, இந்த நட்சத்திரங்கள் எல்லைக்குட்பட்டவை என்றால் இவற்றிற்கு பிறகு என்ன இருக்கிறது என்பதாகும். அது எல்லைக்குட்பட்டது என்றால் அதற்கு பிறகு என்ன இருக்கிறது? இவை எல்லையற்றவை என்று கூறினால், நட்சத்திரங்கள் எல்லையற்றவை என மனிதன் ஒப்புக்கொள்ளும் போது இறைவன் எல்லையற்றவன் என ஏன் ஒப்புக்கொள்ள முடியாது? நிச்சயமாக இறைவன் இருக்கிறான் என அப்போது எனது உள்ளம் கூறியது. ஏனென்றால் அவன் மீது எழக்கூடிய அதே ஆட்சேபனையை அவன் இயற்கை சட்டத்திலும் வைத்துள்ளான். நான் கண்ணுக்கு புலனாகாத காரணத்தால் நீங்கள் இந்த ஆட்சேபனையை செய்வீர்கள் என்றால், உங்கள் கண்களுக்கு புலனாகின்ற அந்த பொருட்களை குறித்து உங்களின் பதில் என்ன? என் மீது செய்யப்படுகின்ற அதே ஆட்சேபனை அந்த பொருள்களின் மீது பொருந்துகிறது. இதற்கு உங்களிடம் எந்த பதிலும் இல்லை. இறைவனை குறித்து கூறப்படும் போது நீங்கள் இறைவன் எல்லையற்றவன் என்ற விஷயம் எங்களுக்கு புரியவில்லை என சிரமமின்றி நீங்கள் கூறிவிடுகிறீர்கள் என இறைவன் எனக்கு புரிய வைத்துள்ளான். இன்னொரு இடத்தில் ஹசரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சான்றின் மூலமாக இறை இருப்பு பற்றிய நம்பிக்கை என்னிடத்தில் உறுதியான போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்துவமும் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவமும் என் மீது தெளிவாகிவிட்டது. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களை அல்லாஹ் ஞானங்களால் நிரப்பியதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். மிகவும் சாதாரண உலக கல்வியை கற்றிருந்த சிறுவனின் உள்ளத்தில் இவ்வாறு கேள்வியை தோன்ற செய்து பிறகு இறைவனே அதற்கு வழிகாட்டியும் விட்டான். ஹசரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களை குறித்து
என்ன கருத்து கொண்டிருந்தார்கள் என்பதை ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த குழந்தை முஸ்லிம் மௌதாக இருக்கும் என்றும் முஸ்லிம் மௌதுக்கு தகுதியுள்ளதாக ஆகும் எனவும் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் கருதி வந்தார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் ஓரிரு சம்பவங்களை எடுத்துரைக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நீண்ட காலத்திற்கு முன்பு ஆரம்பத்தில் நான் சில நண்பர்களுடன் இணைந்து தஷ்ஹீஸுல் அஸ்ஹான் என்னும் இதழை ஆரம்பித்தோம். அந்த இதழை குறித்து அறிமுகம் செய்து வைப்பதற்காக நான் எழுதிய கட்டுரையில் அதன் நோக்கங்களும் குறிக்கோள்களும் எடுத்துரைக்கப்பட்டிருந்தன. அந்த இதழ் வெளியான போது ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அதை சிறப்பாக புகழ்ந்தார்கள். ஹுசூர், தாங்கள் கண்டிப்பாக படிக்கும் அளவுக்கு இக்கட்டுரை தரம் வாய்ந்ததாக உள்ளது என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆகவே ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில் இருக்கும்போது அந்த இதழை கொண்டு வர செய்தார்கள். அநேகமாக மௌலவி முகமது அலி சாஹி மூலமாக அந்த கட்டுரையை படிக்க செய்தார்கள். அதை பாராட்டினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நான் ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த போது அவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அக்கட்டுரையை ஏற்கனவே பாராட்டி பேசியிருந்தார்கள். பிறகு தனிப்பட்ட முறையில் என்னிடம் கூறினார்கள், அன்பரே, உங்களுடைய கட்டுரை மிக நன்றாக இருந்தது. ஆனால் என் உள்ளம் மகிழ்ச்சி அடையவில்லை. நம் நாட்டில் ஒரு பிரபலியமான பழமொழி ஒன்று உண்டு. ஒட்டகம் 40 தொகை என்றால் அதன் குட்டி 42 என்று கூறுவார்கள். அதாவது ஒரு ஒட்டகத்தின் விலை குறைவுதான், ஆனால் அதனுடைய குட்டியின் விலை அந்த ஒட்டகத்தை விட 2 ரூபாய் அதிகம். தாங்கள் இந்த பழமொழியை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அதை புரியும் அளவுக்கு பஞ்சாபி தெரியாது. ஆகவே அன்னார் கூறிய பஞ்சாபி பழமொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய முகத்தில் வியப்பின் அறிவுரையை கண்டு ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னிடம், அநேகமாக நீங்கள் இதன் பொருளை என்னுடைய முகத்தில் வியப்பின் அறிகுறியை கண்டு ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னிடம், அநேகமாக நீங்கள் இதன் பொருளை புரிய முடியவில்லை என்று நினைக்கிறேன். அதன் பொருள் என்னவென்றால், நம் நாட்டில் உள்ள பழமொழி என்னவென்றால், ஒருவர் ஒட்டகம் விற்று கொண்டிருந்தார், அதனுடன் ஒட்டக குட்டியும் இருந்தது. ஒட்டக குட்டியை அப்பகுதியில் டோடா என்று கூறுவர். ஒருவர் விற்று கொண்டிருந்த அந்த நபரிடம் வந்து விலையை கேட்டார். ஒட்டகத்தின் விலை 40 ரூபாய் ஆகும். ஆனால் டோடாவின் விலை, அதாவது ஒட்டக குட்டியின் விலை 42 ரூபாய் என்று அவர் கூறினார். இது என்ன என்று அந்த மனிதர் கேட்டார். அதற்கு அந்த வியாபாரி கூறினார், அந்த ஒட்டக குட்டி ஒட்டகமாகவும் இருக்கின்றது, அதே சமயத்தில் அது குட்டியாகவும் இருக்கின்றது என்று கூறினாராம். ஆகவே அதே போன்று உங்களுக்கு முன்னால் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூலான பராஹீனே அஹ்மதியா இருந்தது. ஆனால் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலை எழுதிய போது அன்னாருக்கு முன் இவ்வாறான இஸ்லாமிய லிட்ரேச்சர் இருந்ததில்லை. ஆனால் உங்களுக்கு முன்னால் இந்த புத்தகம் இருந்திருந்தது. நீங்கள் அதிலிருந்து பயன் பெற்றவாறு அதைவிட மேலான ஒன்றை கொண்டு வருவீர்கள் என உங்களிடம் எதிர்பார்க்கப்பட்டது என்று முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனால் நியமிக்கப்பட்டவரை விட மேலான ஞானத்தை யாரால் கொண்டு வர முடியும்? முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கேள்வி இது அல்ல. மாறாக ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மறைவான ஞானத்திலிருந்து வெளியே எடுத்து கொடுப்பதை தவிர வேறு என்ன செய்ய இயலும்? ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறிய பொருள் என்னவென்றால், வருங்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினரின் வேலை என்னவென்றால் முந்தைய அடித்தளத்தை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும் என்பதாகும். ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களின் உடல்நிலையை நன்கு அறிந்திருந்தார்கள். அன்னாருடைய கல்வி அறிவையும் அறிந்திருந்தார்கள். இதற்கு பிறகும் அன்னாரின் மீது இத்தகைய உயர் எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பது என்பது இந்த சிறுவனிடத்தில் எத்தகைய தகுதி உள்ளது என்றால், இவரால் மிக மேலான கட்டுரையை எழுத முடியும் என அன்னார் உறுதியாக நம்பினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், இது எவ்வாறான விஷயம் என்றால், வருங்கால சந்ததியினர் இதை தம் நினைவில் வைத்துக் கொண்டால் அருள்களையும் பரக்கத்துகளையும் அவர்களும் பெற்றுக் கொள்ளலாம், தம் சமுதாயத்திற்கும் அவர்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் தம் மூதாதையர்களை முந்தக்கூடிய முயற்சி நல்ல விஷயங்கள் இருக்க வேண்டும். அதுவல்லாமல் ஒரு திருடனின் மகன் தன் தந்தையை விட பெரிய திருடனாக ஆக முயற்சிக்க கூடாது. இதன் பொருள் என்னவென்றால், தொழுகையாளியின் சந்ததி தம் தந்தையை விட பெரிய தொழுகையாளியாக ஆக முயற்சிக்க வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களின் குழந்தை பருவத்தில் அன்னாரது உடல்நிலை குறித்த ஒரு சம்பவம் ஏற்கனவே எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. அன்னாரது உடல்நிலை குறித்தும் கல்வி நிலை குறித்தும் இன்னொரு சம்பவம் வருகிறது. உண்மையில் இந்த சம்பவம் ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் மற்றும்
ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோர் ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் மீது கொண்ட நேசம் மற்றும் பரிவின் சம்பவங்களாகும். இந்த குழந்தைதான் முஸ்லிம் மவுதாக ஆகும் என அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் இந்த சம்பவம் பற்றி கூறுகிறார்கள், என் கல்வி விஷயத்தில் என் மீது அனைவரையும் விட அதிக பேருபகாரம் செய்தது ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அன்னார் மருத்துவராகவும் இருந்தார்கள். ஆகவே புத்தகத்தை அதிக நேரம் என்னால் பார்க்க முடியாது. எனது உடல்நிலை அதற்கு தகுதியற்றதாக இருந்ததை அன்னார் அறிந்திருந்தார்கள். ஆகவே அன்னாரது வழக்கம் என்னவென்றால், அன்னார் என்னை தம் அருகில் அமரச் செய்து, அன்பரே, நான் படித்துக் கொண்டே செல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டே செல்லுங்கள் என்று கூறுவார்கள். பிறகு ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் தம் உடல் ஆரோக்கியம் குறித்து எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், குழந்தை பருவத்தில் என் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கு முன்னரும் கண்களை குறித்து கூறப்பட்டு விட்டது. தொடர்ச்சியாக 3-4 வருடங்கள் வரை எனது கண்கள் வலித்துக் கொண்டிருந்தன. கண்வலி காரணமாக எந்த அளவு துன்பம் ஏற்பட்டது என்றால், என்னுடைய கண் பார்வை போய்விடும் என மருத்துவர்கள் கூறினர். ஆகவே ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் உடல்நலத்திற்காக குறிப்பாக துவாக்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அத்துடன் அன்னார் எனக்காக நோன்பும் நோட்க ஆரம்பித்தார்கள். அப்போது ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை நோன்பு நோட்டார்கள் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. எவ்வாறு இருப்பினும் 3 அல்லது 7 நோன்புகள் வைத்தார்கள். கடைசி நோன்பின் போது இஃப்தாரி செய்து நோன்பு திறக்க சாப்பிட்ட போது திடீரென நான் கண்களை திறந்தேன். எனக்கு பார்வை வந்துவிட்டது என நான் கூறினேன். அதாவது ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஃப்தாரி செய்யும் போது ஹஸ்ரத் முஸ்லிமோது அவர்கள் கூறுகிறார்கள், நான் கண்களை திறந்து பார்த்து எனக்கு பார்வை வந்துவிட்டது என்று நான் கூறினேன். ஆனால் இந்த நோயின் கடுமையின் காரணமாகவும் அதன் தொடர் தாக்குதலின் காரணமாகவும் எனது ஒரு கண் பார்வை போய்விட்டது. எனது இடது கண் பார்வை போய்விட்டது. நான் பாதையை பார்த்து செல்ல முடியும், ஆனால் ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்க இயலாது. 2 அல்லது 4 அடி தொலைவில் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் அமர்ந்திருப்பார் என்றால் நான் அவரை அடையாளம் கண்டுகொள்ள இயலும். ஆனால் தெரியாத ஒருவர் இருப்பார் என்றால் அவருடைய முகம் எனக்கு தென்படாது. வலது கண் மட்டுமே வேலை செய்தது, ஆனால் அதிலும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. பாதிப்பு எந்த அளவு கடுமையாக இருந்தது என்றால் பல இரவுகள் தூங்க முடியாமல் விழித்தவாறு நான் கழித்துள்ளேன். ஆக இது ஹஸ்ரத் முஸ்லிமோது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றிய நிலையாக இருந்தது. அன்னாருடைய அறிவு சார்ந்த பணிகளை இப்போது பார்ப்போம். அல்லாவின் உதவிகள் எவ்வாறு அன்னாருடன் இருந்தது என்பதை பார்ப்போம். ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் ஆசிரியர்களிடம், இவரது படிப்பு இவரது விருப்பத்திற்கேற்பவே இருக்கும். இவர் எவ்வளவு படிக்க விரும்புகிறாரோ அதை படித்துக் கொள்ளட்டும். இவர் படிக்க விரும்பவில்லை என்றால் அவர் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் படிப்பு சுமையை பொறுத்துக் கொள்ளும் அளவுக்கு இவருக்கு ஆரோக்கியம் இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் திருக்குரான் மொழியாக்கம் மற்றும் புகாரி ஆகியவற்றை மௌலவி சாஹிபிடமிருந்து கற்றுக்கொள் என்று மட்டும் பலமுறை கூறியிருந்தார்கள். அதாவது ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இதை தவிர கொஞ்சம் மருத்துவத்தையும் கற்றுக்கொள்ளுமாறு கூறியிருந்தார்கள். ஏனென்றால் இது நம் பாரம்பரிய வழக்கம் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், சுருக்கமாக இதுதான் என் கல்வி அறிவாக இருந்தது. உண்மையை கூற வேண்டும் என்றால் நான் கட்டாயத்திற்குள்ளாய் இருந்தேன். ஏனென்றால் குழந்தை பருவத்தில் கண் பாதிப்பு மட்டுமின்றி எனக்கு கல்லீரல் நோயும் இருந்தது. எண்ணற்ற நோய்கள் இருந்தன. 6 மாதங்கள் வரை பச்சை பயிரின் நீரையோ அல்லது கீரை சூப்போ எனக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. அத்துடன் மண்ணீரல் வீக்கம் எனக்கு இருந்தது. ரெட் அயோடைடு ஆஃப் மெர்குரி மூலம் மண்ணீரல் இருக்கும் பகுதியில் எனக்கு மசாஜ் செய்யப்பட்டு வந்தது. அதே போன்று தொண்டையிலும் எனக்கு அதை கொண்டு மசாஜ் செய்யப்பட்டது. ஏனென்றால் எனக்கு தைராய்டு சுரப்பி வீக்கமும் இருந்தது. சுருக்கமாக கண் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, மண்ணீரல் வீக்கம் ஆகிய நோய்கள் இருந்தன. அத்துடன் 6 மாதம் தொடர்ச்சியாக இருக்கும் காய்ச்சலும் வந்து கொண்டிருக்கும். என் படிப்பு குறித்து இவர் எவ்வளவு படிக்க விரும்புகிறாரோ படித்துக் கொள்ளட்டும், இவர் மீது அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று சான்றோர்கள் என் கல்வி விஷயத்தில் தீர்மானம் எடுத்திருந்தார்கள். இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனது கல்வி தகுதி எந்த அளவு இருந்தது என்பதை ஒவ்வொரு நபரும் அனுமானிக்க இயலும். ஒருமுறை எனது தாய்வழி பாட்டனார் ஹஸ்ரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் உருது தேர்வு எழுத சொன்னார்கள். இப்போதும் நான் எழுதுவது அழகாக இருப்பதில்லைதான், ஆனால் அந்த காலத்தில் நான் எழுதுவது எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்றால் நான் எழுதியது என்ன என்பது படிக்கவே முடியாது. நான் எழுதியதை புரிந்து கொள்ள அவர் இவ்வளவோ முயற்சி செய்தார், ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மீர் சாஹிப்பின் இயல்பில் மிகவும் வேகம் இருந்தது. கோபத்தில் அவர் உடனே ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்றார்கள். அப்போது தற்செயலாக நானும் வீட்டில் தான் இருந்தேன். நாங்கள் அவருடைய இயல்பை கண்டு ஏற்கனவே அஞ்சி இருந்தோம். அவர் எனது தாய் வழி பாட்டனாராக இருந்தார்.
ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் புகார் கூற சென்றபோது இப்போது என்னவாகுமோ என்று இன்னும் அச்சம் அதிகமானது. எவ்வாறு இருப்பினும் மீர் சாஹிப் சென்றார். மஹமூதுடைய படிப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட அக்கறை காட்டுவதில்லை. நான் அவருடைய உருது தேர்வை நடத்தினேன். நீங்கள் கொஞ்சம் விடைத்தாளை பாருங்கள். எந்த அளவு மோசமான எழுத்து என்றால் யாராலும் அதை படிக்க முடியாது என்று உணர்ச்சி வேகத்துடன் கூறியவாறு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் தாங்கள் கொஞ்சம் கூட அக்கறை காட்டுவதில்லை, பையனுடைய வயது வீணாகிக் கொண்டே செல்கிறது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீர் சாஹிபை இவ்வாறு உணர்ச்சி வேகத்தில் கண்டபோது மௌலவி சாஹிபை அழையுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் எப்போதும் அன்னார் ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை அழைப்பார்கள். ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு என் மீது பெரும் நேசம் இருந்தது. அன்னார் வந்தார்கள். வழக்கம் போல் தலை குனிந்தவாறு ஒரு பக்கம் நின்று கொண்டார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம், மௌலவி சாஹிப், நான் உங்களை எந்த நோக்கத்திற்காக அழைத்தேன் என்றால் மஹமூது எழுதியதை ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம், மௌலவி சாஹிப், நான் உங்களை எந்த நோக்கத்திற்காக அழைத்தேன் என்றால் மஹமூது எழுதியதை படிக்கக்கூட முடியவில்லை என்று ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம், மௌலவி சாஹிப், நான் உங்களை என்ன நோக்கத்திற்காக அழைத்தேன் என்றால் மஹமூது எழுதியதை படிக்க கூட முடியவில்லை என்று மீர் சாஹிப் கூறுகிறார்கள். ஆகவே மஹமூதை பரிசோதித்து பார்க்கலாம் என நான் தீர்மானித்து விட்டேன். ஆகவே மஹமூதை பரிசோதித்து பார்க்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவாறு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகோலை எடுத்து 2-3 வரிகளில் ஒரு வாக்கியத்தை எழுதி, ஆகவே மஹமூதை பரிசோதித்து பார்க்கலாம் என நான் விரும்புகிறேன் என்று கூறியவாறு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகோலை எடுத்து 2-3 வரிகளில் ஒரு வாக்கியத்தை எழுதி என்னிடம் கொடுத்தார்கள். இதை பார்த்து எழுதி காட்டுங்கள் என என்னிடம் கூறினார்கள். முதல் விஷயம் என்னவென்றால் அந்த வாக்கியம் பெரிதாக ஒன்றும் இருக்கவில்லை. இரண்டாவது விஷயம், நான் அதை பார்த்து மட்டும் எழுத வேண்டியிருந்தது. பார்த்து எழுதுவது மிகவும் சுலபமாகும். ஏனென்றால் உண்மையான பொருள் முன்னால் தான் இருக்கும். ஆகவே நான் மெதுவாக பார்த்து எழுத ஆரம்பித்தேன். அலிஃப், பா போன்ற எழுத்துக்களை மிகவும் கவனத்துடன் எழுதினேன். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்தபோது மீர் சாஹிபின் விஷயத்தை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் இவருடைய எழுத்து என்னுடைய எழுத்துடன் ஒத்துப்போகிறது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஏற்கனவே எனக்கு சாதகமாக இருந்தார்கள். எனக்கு ஒத்தாசை செய்ய காத்திருந்தார்கள். உடனே அவர்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஹுசூர், மீர் சாஹிப் வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் மஹமூதுடைய எழுத்து மிக அழகாக உள்ளது என்று கூறினார்கள். இது என்னுடைய நிலையாக இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் நான் வெளிப்புற ஞானத்தை எப்படி பெற்றிருப்பேன்? ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஏற்கனவே எனக்கு சாதகமாக இருந்தார்கள். எனக்கு ஒத்தாசை செய்ய காத்திருந்தார்கள். உடனே அவர்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஹுசூர், மீர் சாஹிப் வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். ஏனென்றால் மஹமூதுடைய எழுத்து மிக அழகாக உள்ளது என்று கூறினார்கள். இது என்னுடைய நிலையாக இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் நான் வெளிப்புற ஞானத்தை எவ்வாறு பெற்றிருப்பேன் என நினைத்து பாருங்கள். பிறகு ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் தன் கல்வி தகுதியை குறித்து ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகிறார்கள். ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னிடம், அன்பரே, நீங்களாகவே படித்துக் கொள்ளும் அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை இல்லை. என்னிடம் வந்து செல்லுங்கள். நான் வாசித்துக் கொண்டே செல்வேன். நீங்கள் அதை கேட்டுக்கொண்டே செல்லுங்கள். இவ்வாறு அவர்கள் அழுத்தம் கொடுத்து முதலில் திருக்குரானை கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு புகாரியை கற்றுக் கொடுத்தார்கள். அன்னார் மெதுமெதுவாக எனக்கு திருக்குரானை கற்றுக் கொடுத்தார்கள் என்று நினைக்க வேண்டாம். மாறாக அன்னாருடைய வழிமுறை என்னவென்றால், அன்னார் திருக்குரானை ஓதிக்கொண்டே செல்வார்கள். அத்துடன் அதனுடைய மொழியாக்கத்தையும் கூறிக்கொண்டே செல்வார்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தை முக்கியமானதாக கருதினால் அதை கூறுவார்கள். இல்லை என்றால் விரைவாக கற்றுக் கொடுத்து கொண்டே செல்வார்கள். அன்னார் 3 மாதத்தில் முழு குரானையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டது. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு மீண்டும் என்னிடம், அன்பரே, என்னிடமிருந்து புகாரியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌலவி சாஹிபிடமிருந்து குரானையும் புகாரியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என என்னிடம் கூறி வந்ததை நான் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு கூறியிருந்தேன். ஆகவே ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்நாளிலேயே நான் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹிடமிருந்து குரான் மற்றும் புகாரி ஆகியவற்றை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். ஆயினும்
இடைவெளி ஏற்பட்டு கொண்டே சென்றது. அதே போன்று ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டலுக்கு இணங்க நான் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹிடமிருந்து மருத்துவம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தேன். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், சுருக்கமாக நான் அன்னாரிடமிருந்து மருத்துவமும் கற்றுக்கொண்டேன், திருக்குரான் விளக்க உரையும் கற்றுக்கொண்டேன். திருக்குரான் விளக்க உரையை அன்னார் 2 மாதத்தில் முடித்து விட்டார்கள். அன்னார் தன் அருகில் என்னை உட்கார வைப்பார்கள். சில சமயங்களில் பாதி பாகம் திருக்குரானை, சில சமயங்களில் முழு பாகத்தையும் மொழியாக்கத்தை படித்து கொடுப்பார்கள். அன்னார் தன் அருகில் என்னை உட்கார வைப்பார்கள். சில சமயங்களில் பாதி ஜுசு குரானை, சில சமயங்களில் முழு ஜுசு மொழியாக்கத்தையும் படித்து கொடுப்பார்கள். ஏதேனும் ஓரிரு வசனங்களுக்கு விளக்க உரையும் கூறுவார்கள். அதே போன்று 2-3 மாதங்களிலேயே புகாரி ஹதீஸை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முறை ரமலான் மாதத்தில் முழு குரானுடைய தர்சு கொடுத்தார்கள். அந்த தர்சிலும் நான் கலந்து கொண்டேன். அதே போன்று சில அரபி இதழ்களையும் அன்னாரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றேன். இதுதான் எனது கல்வி தரமாக இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் தன் முதல் சொற்பொழிவு குறித்தும் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அதை விரும்பி பாராட்டியதை குறித்தும் எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார். நான் தர்சு கொடுக்கும் போது அவர் முறையாக அதில் கலந்து கொள்வார். அதே போன்று என்னுடைய இன்னொரு ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் தர்சு கொடுப்பதை முதலில் கூறிய அந்த ஆசிரியர் கண்டார். அதை கேட்காமல் சென்று விடுவார். இவர் விஷயத்தை கேட்க என்ன உள்ளது, ஏற்கனவே கேட்டதுதானே என்று கூறி சென்று விடுவார். ஆனால் நான் தர்சு கொடுக்கும் போது நான் அவருடைய மாணவனாக இருந்த போதிலும் என் மீது நல்லெண்ணம் கொண்டு கண்டிப்பாக அதில் கலந்து கொள்வார்கள். நான் இவருடைய தர்சில் ஏன் கலந்து கொள்கிறேன் என்றால், அவர் மூலமாக திருக்குரானின் சில புதிய பொருள்கள் எனக்கு தெரிய வருகிறது என்று அவர் கூறுவதுண்டு. இது அல்லாஹ்வின் அருளாகும். சிலரின் மீது சிறு வயதிலேயே எவ்வாறான ஞானங்கள் திறக்கப்படுகிறது என்றால், அது பிறருடைய சிந்தனையிலும் கற்பனையிலும் கூட இருப்பதில்லை. விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் அன்னாரை முஸ்லிமோது ஆவதற்கு தகுதி பெற்றவராக ஆக்கி கொண்டிருந்தான். ஆகவே அவனே அன்னாருக்கு கற்றுக் கொடுத்தான். ஹஜ்ரத் முஸ்லிமோது கூறுகிறார்கள், இதே பள்ளிவாசலில், அநேகமாக அது மஸ்ஜித் அக்ஸாவாக இருக்கலாம், 1907ஆம் ஆண்டில் முதன்முறையாக பப்ளிக் சொற்பொழிவு ஆற்றினேன். அது மாநாட்டின் சந்தர்ப்பமாக இருந்தது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வஃபாத்திற்கு 1 வருடம் முன்பு அன்னாருடைய வாழ்நாளில் நடந்த சம்பவமாகும். மாநாட்டில் பல மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இருந்தார்கள். நான் அதில் சூரா லுக்மானுடைய 2வது ருக்குவை ஓதினேன். பிறகு அதன் விளக்க உரையை எடுத்துரைத்தேன். அப்போது என் நிலை எவ்வாறு இருந்தது என்றால், நான் எழுந்து நின்ற போது, அதற்கு முன் நான் பப்ளிக்கில் சொற்பொழிவு ஆற்றியது கிடையாது. என் வயதும் அப்போது 18ஆக மட்டுமே இருந்தது. அந்நேரத்தில் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் அங்கே இருந்தார்கள். அஞ்சுமனுடைய உறுப்பினர்களும் இருந்தார்கள். இன்னும் பல நண்பர்களும் அங்கு வந்திருந்தார்கள். ஆகவே என் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்து விட்டது. எனக்கு முன்னால் யார் உட்கார்ந்திருக்கிறார்கள், யார் இல்லை என்று அப்போது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அரை மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ சொற்பொழிவு இருந்தது. நான் சொற்பொழிவு ஆற்றிவிட்டு அமர்ந்த போது ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எழுந்து நின்று, அன்பரே, நீங்கள் மிக உயர்ந்த சொற்பொழிவை நிகழ்த்தியதற்காக நான் உங்களுக்கு வாழ்த்தை கூறிக்கொள்கிறேன். நான் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த இதை கூறவில்லை. உண்மையிலேயே அது மிக நல்ல சொற்பொழிவாக இருந்தது என நான் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன் என்று அன்னார் கூறியது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது. ஞானங்களை கொண்டு அல்லாஹ் அன்னாரை எந்த அளவு நிரப்பினான் என்றால், அன்னாருடைய 52 ஆண்டு கால ஹிலாஃபத் காலகட்டம் அதற்கு சாட்சியாக உள்ளது. அது மார்க்க கருத்தாக இருந்தாலும் சரி, அல்லது உலக கருத்தாக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு தலைப்பில் எழுதுங்கள் என்றோ பேசுங்கள் என்றோ அன்னாரிடம் கூறப்படும் போதெல்லாம் அறிவு ஞானத்தின் நதியை பெருக்கெடுத்து ஓடச் செய்துள்ளார்கள். எண்ணற்ற சந்தர்ப்பங்களில் அன்னாருடைய சொற்பொழிவை அந்நியர்களும் அளவின்றி பாராட்டியுள்ளார்கள். பப்ளிக்கின் முன்னால் அன்னார் பாராட்டப்பட்டதும் ரெக்கார்டில் உள்ளது. செய்தித்தாள்களும் இந்த செய்திகளை பிரசுரித்துள்ளன. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்பு மிக கம்பீரமாக நிறைவேறிவிட்டது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. எவ்வாறு இருப்பினும் அன்னாருடைய இலக்கியங்கள், ஹுதுபாக்கள் ஆகியவை விலை உயர்ந்த ஒரு கருவூலமாகும். ஆயிரக்கணக்கான பக்கங்களில், அநேகமாக 1,00,000 பக்கங்களை அது நெருங்கிவிட்டது. இப்போது ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் இது மொழியாக்கம் செய்யப்படுகின்றது. அவற்றிலிருந்து பயனடைய வேண்டியது நம் கடமையும் ஆகும். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியை பற்றிய முன்னறிவிப்புக்கு தாமே பொருத்தமானவர் என அறிவித்தவாறு கூறுகிறார்கள். எந்த முன்னறிவிப்பு நிறைவேற ஒரு நீண்ட காலம் காத்திருப்பு செய்யப்பட்டதோ, அல்லாஹ்வின் அருளாலும் கருணையாலும் அதை குறித்து இறைவன் தன் இறை அறிவிப்பாலும் அறிக்கையாலும் எனக்கு கூறியது என்னவென்றால், அந்த முன்னறிவிப்பு என் மூலமாக நிறைவேறிவிட்டது. இப்போது இஸ்லாத்தின் எதிரிகள் மீது இறைவன் தன் சான்றை முழுமையாக்கிவிட்டான். இஸ்லாம் என்பது இறைவனுடைய உண்மையான மார்க்கம் என்பதையும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான தூதர் என்பதையும், ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
இறைவனுடைய உண்மையான தூதர் என்பதையும் அவர்கள் மீது இறைவன் தெளிவாக்கிவிட்டான். இஸ்லாத்தை பொய் என கூறுபவர்கள் பொய்யர்களாவர். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று கூறுபவர்கள் பெரும் பொய்யர்களாவர். இறைவன் இந்த மாபெரும் முன்னறிவிப்பின் மூலமாக இஸ்லாம் மற்றும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்துவத்திற்கான ஓர் உயிருள்ள சான்றை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்து விட்டான். இன்றிலிருந்து 58 ஆண்டுகளுக்கு முன்பு 1886ஆம் ஆண்டில், அதாவது ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் இதை கூறும்போது 58 ஆண்டுகள் ஆகியிருந்தது. ஒருவர் 58 ஆண்டுகளுக்கு முன்பு தமக்கு 9 வருட காலகட்டத்திற்குள் ஒரு மகன் பிறப்பார் என்றும், அவர் விரைவாக வளர்வார் என்றும், உலகின் எல்லைகள் வரை பிரசித்தி பெறுவார் என்றும், இஸ்லாம் மற்றும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை உலகில் பரப்புவார் என்றும், அவர் வெளிப்புற மற்றும் உட்புற ஞானங்களால் நிரப்பப்படுவார் என்றும், அவர் இறை கம்பீரம் வெளிப்பட காரணமாக இருப்பார் என்றும், இறைவனுடைய ஆற்றல், நெருக்கம் மற்றும் அருள் ஆகியவற்றின் உயிருள்ள ஓர் அடையாளமாக திகழ்வார் என்றும் இவ்விஷயங்களை உலகின் எந்த ஒரு மனிதனும் தன் சார்பாக கூற முடியாது. இதை இறைவன்தான் கூறினான். அதே இறைவன்தான் அதை நிறைவேற்றியும் காட்டினான். உயிரோடு இருப்பார் என்றும் நீண்ட வாழ்வை பெறுவார் என்றும் மருத்துவர்கள் நம்பிக்கையற்று போன அந்த மனிதனின் மூலமாக இறைவன் இதை முழுமைப்படுத்தினான். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் தம் உடல்நிலையை குறித்து கூறுகிறார்கள். என் உடல்நிலை குழந்தை பருவத்தில் எந்த அளவு மோசமானதாக இருந்தது என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் டாக்டர் மிர்சா யாக்கூப் பேக் சாஹிப் அவர்கள் என்னை குறித்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் இவருக்கு காசநோய் வந்துவிட்டது, மலை பிரதேசத்திற்கு அவரை அனுப்பி வையுங்கள் என்று கூறினார்கள். ஆகவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை ஷிம்லாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அங்கு சென்று நான் உற்சாகம் இழந்து போனேன். அதன் காரணமாக உடனே திரும்பி வந்து விட்டேன். சுருக்கமாக, எந்த மனிதனுடைய உடல்நிலை ஒரு நாள் கூட ஆரோக்கியமானதாக இருக்கவில்லையோ அந்த மனிதனை இறைவன் உயிருடன் வைத்தான். அவர் மூலமாக தன் முன்னறிவிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் உண்மைத்துவத்தின் சான்று மக்களின் முன் வர வேண்டும் என்பதற்காகவும் அந்த மனிதனை இறைவன் உயிருடன் வைத்தான். பிறகு நான் எவ்வாறான மனிதன் என்றால், வெளிப்புற அறிவுகளில் எந்த அறிவும் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இறைவன் தன் அருளால் எனது கல்விக்காக வானவர்களை அனுப்பி வைத்தான். எந்த ஒரு மனிதனின் சிந்தனையிலும் கற்பனையிலும் தோன்ற முடியாத திருக்குரானின் அந்த நுட்பமான பொருள்களை எனக்கு தெரிவித்தான். இறைவன் எனக்கு வழங்கிய அந்த அறிவு என் உள்ளத்தில் பீரிட்டு எழுந்தபோது அந்த ஆன்மீக ஊற்று எவ்வாறானதாக இருந்ததென்றால், அது கற்பனையோ ஊகமோ கிடையாது. மாறாக அது முற்றிலும் உண்மையானதும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருந்தது. நான் முழு உலகிற்கும் சவால் விடுக்கின்றேன். இந்த உலகின் திரையில் இருக்கும் மக்களில் எவரேனும் இறைவன் சார்பாக தமக்கு திருக்குரான் கற்றுக் கொடுக்கப்பட்டதாக வாதிக்கிறார் என்றால், நான் எப்போதும் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றேன். ஆனால் போட்டிக்கு எவரும் வரவில்லை. இன்று உலகின் திரையில் இறைவன் சார்பாக திருக்குரானின் அறிவு வழங்கப்பட்டவர் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது என நான் அறிவேன். இறைவன் எனக்கு திருக்குரானின் அறிவை வழங்கினான். மேலும் இக்காலத்தில் உலகிற்கு திருக்குரானை கற்றுக் கொடுப்பதற்காக என்னை ஆசிரியராக அவன் நியமித்துள்ளான். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் திருக்குரானின் பெயரை உலகின் எல்லைகள் வரை எட்ட வைப்பதற்கு இறைவன் என்னை எழுப்பியுள்ளான். இஸ்லாத்திற்கு எதிரேயுள்ள உலகின் அனைத்து பொய்யான மதங்களையும் நிரந்தரமாக தோல்வியுறச் செய்ய என்னை நியமித்துள்ளான். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் இந்த பணியை செய்தார்கள். அன்னாருடைய காலகட்டத்தில் எண்ணற்ற திருக்குரான் மொழியாக்கங்கள் வெளியிடப்பட்டன. எண்ணற்ற திருக்குரான் மொழியாக்கங்கள் கிடையாது, ஓரளவுக்கு வெளியிடப்பட்டன. பிறகு அந்த வேலை இப்பொழுது வரை முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றது. அன்னாருடைய காலத்தில் 17-18 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டன. அதே போன்று இஸ்லாத்தின் பிரச்சாரம் உலகின் மூலைகள் வரை அன்னாருடைய காலகட்டத்தில் சென்றடைந்து விட்டது. அன்னார் கூறுகிறார்கள், உலகம் தம் பலத்துடன் முயற்சி செய்து பார்க்கட்டும். அது தன் அனைத்து ஆற்றல்களையும் ஆட்களையும் ஒன்று திரட்டட்டும். கிறிஸ்தவ அரசர்களும் அவர்களின் அரசாங்கங்களும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, உலகின் பெரும் பெரும் செல்வ வளம் படைத்த ஆற்றல் படைத்த சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, இவர்கள் என்னை எனது நோக்கத்தில் தோல்வியுறச் செய்ய ஒன்று கூடினாலும் சரி, அத்தகைய நிலையிலும் நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், அவர்கள் எனக்கு எதிராக தோல்வியை தழுவார்கள். என் பிரார்த்தனைகள் மற்றும் திட்டங்களுக்கு எதிராக அவர்களின் அனைத்து திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் ஏமாற்றுதல்களையும் இறைவன் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுவான். இறைவன் என் மூலமாக அல்லது என்னுடைய சீடர்கள் மற்றும் பின்பற்றுவோர் மூலமாகவோ இந்த முன்னறிவிப்பின் உண்மைத்துவத்தை நிலைபெறச் செய்வதற்காகவும், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் மற்றும் உண்மையை வெளிப்படுத்த இஸ்லாத்தின் கண்ணியத்தை அவன் நிலைநாட்டுவான். இஸ்லாம் மீண்டும் தனது முழுமையான கம்பீரத்துடன் உலகில் நிலை பெறாத வரை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகின் உயிருள்ள நபி என மீண்டும் ஒப்புக்கொள்ள செய்யாதவரை
இறைவன் உலகை விட்டுவிட மாட்டான். ஆக இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் அவர்கள் தம் காலகட்டத்தையும் கடந்தார்கள். ஆனால் இந்த முன்னறிவிப்பில் உள்ள சொற்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மிஷன் முழுமையாகாத வரையிலும், இஸ்லாத்தின் கொடி முழு உலகிலும் பறக்காத வரையிலும் இந்த சொற்கள் நிலை பெற்றிருக்கும், நிலை பெற்றுக் கொண்டே செல்லும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த முன்னறிவிப்பு தொடர்பான நமது கூட்டங்களில் இந்த நோக்கத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்தால்தான் அது பயனளிக்கும். அந்த நோக்கம் என்னவென்றால், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உலகில் நிலைபெறச் செய்ய வேண்டும் என்பதும், இஸ்லாத்தின் உண்மையை உலகில் வெளிப்படுத்தி ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் அனைவரையும் கொண்டு வர வேண்டும் என்பதும் ஆகும். இன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர வேறு எவர் மூலமாகவும் இஸ்லாத்தின் கொடி உலகில் மீண்டும் பறக்க இயலாது. இந்த பணியை செய்யக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.